வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புத்தர் பிக்சர் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் போட்டுக்கலாம். எப்பயுமே ஹியூமன் வரையும்போது ஒரு சென்டர் லைன் ஃபேஸில் வரையும்போது போட்டுக்கணும். இப்போ இங்கே ஒரு எலிப்ஸு ஓவல் ஷேப்பில் ஒன்று போட்டுக்கணும். ஓவல் ஷேப்பு. இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இப்படி அந்த ஹெட்டு அது போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அந்த இது இருக்கும்ல முடி, தலைமுடி, அதுக்காக இப்படி போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கர்வு, அதுக்கு மேலே சென்டரில் இப்படி. இப்போ இது சென்டர் பண்ணிட்டோம். இப்போ இது இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த போர்ஷனும் கொஞ்சம் பெருசாக வரணும். இப்படி ஒரு கரு வளைஞ்சு இது எப்படி போட்டுருக்கோம். இதே மாதிரி இதுவும் கரு வளைஞ்சு. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன ரவுண்ட்ஸு ஒரே ஈக்குவலாக போடுக்கும், ஒரே சைஸ் சின்ன சின்ன ரவுண்டு. அடுத்து இன்னொரு லேயர், மூணாவது இன்னொன்று. 3 லேயர் இருந்தால் போதும். ஓகே, 3வது லேயர். நெக்ஸ்ட்டு இதுக்கு அதே மாதிரி 3 லேயர், 1 2 3 4. அடுத்து ரொம்ப குட்டி குட்டியாக படம், ரொம்ப பெருசாக படம். நெக்ஸ்ட்டு காது இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இங்கே அந்த இது ஹோல்ஸு. இப்போ வந்து காது இந்த சைடு அதே தான், சேம் ஒரு சின்ன கருவு. இது உள்ள மடக்கு. இப்போ இது நெக்கு இங்கே போட்டுக்கோங்க, 2 கோடு நெக்கு. இப்போ இந்த காது இது வரைக்கும் வரணும், தொங்குறது காது அப்படி தொங்கும். இப்போ இந்த 2 ஸ்லாண்டிங் ஷோல்டரு, இங்கே இந்த கிளாத்து, இங்கே அது மாதிரி கிளாத்து. இப்போ ஐப்ரோ வரையும் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கர்வு ஐப்ரோக்கு, அதே ஆப்போசிட் சைடு இங்கே ஒரு கர்வு ஐப்ரோ மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஒரு கோடு ஷேடு, அந்த இதுக்காக இமை மூடி இருக்கு. இதனால ஒரு சின்ன கர்வு இங்கே, அது மாதிரி கர்வு. இந்த இமை மூடினது பாருங்க, மூடினது இப்படி சின்னதாக வெளியே வந்துட்டு மேடு அப்படியே வெளியே வரும். இங்கே பாருங்க, வெளியே உள்ள அப்படியே வரும். இப்போ இங்கே இந்த மூக்கு, இந்த 2 கோடும் சென்டர் கோடு, இங்கே ஒரு 2 புள்ளி, இந்த இதுக்காக இந்த அளவு வச்சுக்கிட்டுங்க. கரெக்டாக இருக்கும். இங்கே சென்டரில் போட்டு இங்கே லிப்புக்கு இங்கே 2 புள்ளி வச்சுக்கங்க. ஒரு மேடு, மறுபடியும் ஒரு மேடு. கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் மாதிரி, ஸ்மைல் அதுக்கு 2 புள்ளி வச்சுக்கிட்டா ஸ்மைல் ஆகிடும். இப்போ கீழ் உதடு, நடுவில் இந்த கீழ் உதடு. இப்போ இங்கே சின்ன, இப்போ இந்த இடத்துல இங்கே லைட்டாக ஒழுங்கு கண்ணம் போன மாதிரி வரும். அதே மாதிரி இங்கே லைட்டாக இந்த சின்னுக்கு வந்து ஜாயின் ஆகும். மீதி எல்லாம் கூட அழிச்சிடலாம். இங்கே கழுத்துக்கு அந்த சுருக்க மடிப்பு. இந்த இடத்துல வந்து ஒரு தாமரை பூ, ஒரு பெட்டல்ஸு இது மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொரு பெட்டல்ஸு லைட்டாக திறந்துருக்கிற மாதிரி. இங்கே இன்னொரு பெட்டல்ஸு, இதுவும் தான் லைட்டாக திறந்துருக்கு. இப்போ இந்த சென்ட்ரு உள்ள மகரம் தான் எல்லோ. இந்த இடத்துல
அந்த சைடு உள்ள பெட்டல்ஸு. இது மாதிரி தாமரை கீழே இது லைட்டாக அந்த திறந்து இருக்கிற மாதிரி இந்த லீஃப். ஓகே, இப்போ அவுட்லைன் பிளாக்கு பெண்ணில் தான் போட்டுக்கணும். மேலே இருந்து வாங்க, ஒரே அளவாக போடணும். ரவுண்டு இது மாதிரி சர்க்கிள். சின்ன போடாமல் ஒரே அளவாக போட்டால் நமக்கு பார்க்கறது நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஐப்ரோ அதுமாதிரி ஆப்போசிட் சைடு ஐப்ரோ. கண்ணு மூடி இருக்கிறது. இதனுடைய கண்டினியூட்டி இது இதனுடைய இது. சின்ன இங்கே அப்படியே வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணும். இங்கே அதேமாரி தான் மேலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த கண்ணுக்கு நேராக பள்ளம் அப்படியே வந்து இங்கே ஜாயின் பண்ணும். இங்கே காது, ஆப்போசிட் சைடு காது, கழுத்து சுருக்கம், ட்ரெஸ்ஸு, தாமரை பூ. மேலேயே இப்படி போட்டுருக்கேன். இங்கே சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக போட்டுருக்கு மகரம். அவ்வளோதான். இப்போ தேவையில்லாததெல்லாம் அடிச்சிடலாம். இது மேலே இருக்காது அடிச்சிடலாம். இந்த பொட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ கலரிங்க ஃபேஸ் கலர் ஃபஸ்ட்டு. ஃபேஸ் கலரே போட்டுருங்க. ஃபுல்லாடிங்க லேசாக ஒரே ஸ்ட்ரோக் மாற்றி மாற்றி ஒரே டைரக்ஷன் அடிங்க. ஃபுல்லாகவே அடிச்சிருக்கேன் ஒரே டைரக்ஷனு. இந்த லிப்புக்கு மட்டும் அடிக்க வேணாம், மற்றபடி கழுத்து எல்லாத்துக்கும் அடிச்சிடலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு காது கடிங்க வச்சாச்சு. இப்போ இந்த ப்ளூ இதுக்கெல்லாமே லைட் ப்ளூ, இந்த லைட் ப்ளூ அடிங்க எல்லாத்துக்கும் லைட். ஒன்று இண்டிவிஜுவலாக அப்படி ரவுண்டாக அடிக்கணும். கையை அப்படி சுற்றணும், நீட்டெலாம் பண்ணுங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குது அதே தான். சென்டரில் வேணால் லைட்டாக ஒயிட்டு கொடுத்துருங்க, அப்போ தான் ஒரு இதாக இருக்கும். நடுவில் ஒயிட் இருக்கிற மாதிரி அவுட்டரில் மட்டும் கொடுங்க, நடுவில் ஒயிட் விட்டுரும். ஓகே, விளையாடிச்சாச்சு. இப்போ நம்ம அடிக்காததெல்லாம் வந்து பிளாக், எல்லாமே பிளாக்காக ஃபில் பண்ணிக்கணும். இந்த போர்ஷன் ப்ளூவை விட்டுட்டு மீது எல்லாமே பிளாக், இந்த கேப்பை மட்டும் பிளாக். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இந்த கேப்பெல்லாம் பிளாக், ப்ளூவில் போகக்கூடாது. அந்த பிளாக் இந்த ஷேப்பு வந்துடும், ப்ளஸ் அந்த ப்ளூ அந்த கேப்பையும் கவர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் அது மாதிரி தான், எல்லா கேப்பையும் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே இப்போ இது முடிஞ்சிட்டு இந்த போர்ஷன் வச்சு லைட்டாக ஆரஞ்சு இல்லாட்டி ப்ரௌன் ஒன் சைடு ஷேட், ஒன் சைடு மட்டும் ஷேட். அது மாதிரி இந்த போர்ஷனு, அது மாதிரி இந்த போர்ஷனு இங்கே மறுபடியும் இங்கே லைட்டாக இங்கே எது எது மேடாக இருக்காங்களா லைட்டு, இதெல்லாம் இது மாதிரி இங்கே லைட்டாக ஒன் சைடு ஷேட். அதாவது லைட்டாக அது குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம இங்கே லைட்டாக இந்த போர்ஷனை, அது மாதிரி இந்த போர்ஷன் ஒரு இதுக்கும் கீழே அந்த கழுத்து வரிக்கு போட வேண்டியது. இதுக்கு எல்லோ, இதுதான் எல்லோ ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் எல்லோ, இங்கே ரெட்டு, லோட்டஸ்க்கு ரெட்டு, லைட்டாக ரெட் ஷேடு. லேசாக தான், ரொம்ப டார்க்காக கொடுத்துட்டுனா இதாகிடும். கொஞ்சம் ஷேடு மட்டும்தான் கொடுக்கணும். இதை நடுவில் ஒயிட் விடணும், அப்போ தான் அந்த பெட்டல்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல்லாகவே கொடுக்கூடாது, இந்த ஷேடில் தான் தெரியும். லோட்டஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு ப்ரௌன் லைட் அஞ்சிடும், ப்ரௌன் ஷேடு. இங்கே லைட்டாக ப்ரௌனு, இங்கே லைட்டாக ப்ரௌனு.
இப்போ லிப்புக்கு ரெட்டு, மேலே ரெட்டை கொடுத்துருக்கேன், கீழே லைட்டாக ஒயிட்டு ஃபுல்லாக கொடுக்கணும். பேஸ் கலர் பேக்ரவுண்டு இதை லைட் கலர் கொடுத்துருங்க. ஹைலைட் கொடுத்துருங்க. ஒரு சைடு லைட் ப்ளூ கொடுங்க. பேக்ரவுண்ட் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். போட்டுருக்கேன். இங்கே இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.